உயிரை கைப்பற்றுவானவருக்கு பல உதவியாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உடலில் மற்ற பகுதிகளில் இருந்து உயிரை கலற்றி கழுத்து பகுதிக்கு கொண்டு வருவார்கள். பின்னர் உயிரை கைப்பற்றும் வானவர் உயிரை கைப்பற்றுவார். அந்த வானவர்கள் எந்த ஒரு கவனக்குறைவாகவும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. தம்முடைய பணியில் வானவர்கள் கவனக்குறைவாக இருக்க மாட்டாங்க. அந்த உயிரை முறையாக பாதுகாத்து அல்லாஹ் நாடுகின்ற இடத்திற்கு அதை கொண்டு செல்வார்கள். நல்லவருடைய உயிராக இருந்தா அது இல்லீன் என்ற உயர்ந்த சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள். தீயவருடைய உயிராக இருந்தால் சிக்ஜீன் என்ற தாழ்ந்த நரகத்திற்கு கொண்டு செல்வார்கள். நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். இறை நிராகரிப்பாளர்கள் மற்றும் பாவிகளுடைய உயிர்களை வானவர்கள் பறிக்கும் பொழுது எப்படி கடுமையான வேதனை செய்வார்கள் அப்படிங்கிறதுல அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 47வது அத்தியாயம் 27, 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் சாகும் பொழுது உயிர்களை கைப்பற்றும் வானவர்கள் இவர்களுடைய முகத்திலும் முதுகிலும்